ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்ணப்பா படத்தோட கதைய தான். நீங்க எல்லாருமே கண்ணப்பரோட கதைய தெரிஞ்சிருப்பீங்க. தன்னோட கண்ணையே சிவனுக்கு எடுத்து வச்சாருன்னு. அந்த ஒரு கதைய சொல்றதுக்கு முன்னாடி, புனைவா ஒரு சில விஷயங்கள சேர்த்து, அது நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸா, ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா வேற லெவல்ல குடுத்துருக்காங்க. மத சார்பு இல்லாம நெறைய பேருக்கு புடிச்ச கடவுள் அப்படின்னு சொன்னா, அது சிவபெருமான் தான். அதுவும் இந்த படத்தோட கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளுக்கு புல் அரிச்சிட்டு கண்ணு நம்மள அறியாமயே கலங்கிரும் நண்பா. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம பிரபாஸ் வர்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கு. உங்கள்ல எத்தன பேருக்கு சிவபெருமான் புடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம பார்வதி தேவியார் சிவபெருமான்ட்ட கேட்கறாங்க. "நீங்க திருக்காளஹஸ்தி ஸ்தலம் உருவாகுறத பத்தி சொல்லியிருந்தீங்களே, அது என்ன ஆச்சுன்னு?" கேட்டா, ஆயுளை பெருக்கக்கூடிய வாயுலிங்கத்த இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக அந்த காட்டுக்குள்ள ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இருக்க நம்ம ஹீரோ திண்ணன. அவர் பாத்தீங்கன்னா வில் வித்தையில சின்ன வயசுலயே வல்லவனா இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு கேத்துங்கிற எல்லாருமே காட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கும்போது இப்ப நம்மளுக்கு ஊருக்குள்ள பூஜை நடக்கிற சவுண்டு கேட்குதுன்னொடனே வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலான்னு கிளம்புறாங்க. இவங்களோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார். இவங்க இருக்க கிராமத்துக்கான தலைவர். இவங்க ஊர்ல காய்ச்சல் வந்து நெறைய பேர் இறந்து போயிட்டு இருக்கிறதுனால, அந்த ஊர்ல நம்ம பத்திரகாளிய வந்து பூஜை செய்ற அம்மாட்ட குறி கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, "ஒரு மனித பலி எனக்கு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நான் 100 பேரோட உயிர காப்பாத்துறேன்னு" சொல்லிட்டு அம்மா சொல்றான்னா, நம்ம சரத்குமார், "என்னங்க அதுக்காக மனுஷ உயிரையா பலி குடுக்குறதுன்னா, அம்மன் குடுத்த உயிரு, அம்மனுக்கே பலி குடுக்குறதுல என்னடா பிரச்சனை? இந்த எலுமிச்சம்பழம் யார் மேல போய் விழுகுதோ, அவன் உயிர இங்க நம்ம பலி குடுத்தே ஆகணும்னு" சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்த தூக்கி எறிஞ்சா, அத நம்ம தின்னாவோட நண்பன் கேத்து மேல படுது. அதனால பார்த்தீங்கன்னா, அவர் அங்க பலி குடுக்க போறாங்க. இவர் தடுக்கிறதுக்காக வேகமா ஓடுனா, அதுக்கு முன்னாடி அவர நம்மளுக்கு பலி குடுத்துடுறாங்க. அவர் அப்படியே கண்ணு கலங்கிட்டு, அவர் கழுத்துல இருந்த செயின மட்டும் கையில எடுத்துட்டு, "இது சாமியே கிடையாது. வெறும் கல்லு. இந்த கல்லுக்காக ஒரு உயிர பலி குடுத்துட்டீங்களேன்னு" சொல்லிட்டு, அங்க இருக்க கல்ல தூக்கி அந்த சாமி சிலை மேல எறிஞ்சா, அது அந்த சிலையில பட்டுட்டு, அந்த பூசாரி அம்மாவோட மூஞ்சிலயுமே பார்த்தீங்கன்னா, கிழிச்சு ரத்தமா ஊத்துது. நம்ம தின்னா அங்க இருந்து அழுதுட்டே அவங்க அம்மா சமாதி கிட்ட தான் போய் உட்கார்ந்து அழுகுறாரு. "அம்மா நீ தானே சொன்ன கடவுள் இருக்காரு, கடவுள் நம்மள காப்பாத்துவாருன்னு. ஆனா அந்த கடவுளுக்கே என் நண்பன பலி குடுத்துட்டாங்க. இங்க கடவுளே கிடையாது. எல்லாமே வெறும் கல்லுன்னு" சொல்லிட்டு, அங்க நம்ம சரத்குமார் வந்துட்டு, "டேய் தயவு செய்து புரிஞ்சுக்கடா. என்னைக்குமே கடவுள எதிர்த்து பேசக்கூடாதுடா, செய்யக்கூடாதுடான்னா, கடவுள்னு ஒண்ணு இருந்தா அது என் முன்னாடி வரணும். அப்படி என் முன்னாடி வந்துச்சு, அந்த கடவுள நான் சும்மா விடமாட்டேன். இந்த கல்லாலேயே மண்டைய உடைச்சிருவேன்னு" சொல்லிட்டு, ஓங்கி ஒரு கல்ல தூக்கி எறிஞ்சா, அந்த கல்லு நேரா கைலாயத்துல இருக்க நம்ம சிவபெருமான் கையில வந்து விழுகுது. நம்ம பார்வதி தேவியார் கேட்குறாங்க, "இவன் எப்படி உங்க பக்தனாவான்னு சொல்லி சொல்றீங்க? உங்கள இப்பயே கல்லால எறியிறான்" அப்படின்னு சொன்னா, அவன் எறிஞ்ச கல்ல பாருன்னு சொல்லி காட்டுறாரு. அந்த கல்லு பார்த்தீங்கன்னா, அப்படியே லிங்க ரூபத்துல இருக்கு. காலம் அதுக்கான நேரத்த சரியா கொண்டு வந்து சேர்க்கும் பார்வதி தேவி அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம திண்ணே வளர்ந்துட்டாரு. இப்ப இவங்க கிராமத்துல காமிச்சோம்னா, ஒரு கை குழந்தைய திடீர்னு கழுகு ஒண்ணு தூக்கிட்டு போகுது. எல்லாருமே ஈட்டிய வச்சு எறியுறாங்க. ஆனா கழுகு தப்பிச்சு பறந்து குழந்தைய தூக்கிட்டு போனா, நம்ம சரத்குமார் "தின்னா" அப்படின்னு கூப்பிட்டா, இவர் குறிபார்த்து அம்பு எய்யறதுல கிங்குல கரெக்ட்டா அந்த கழுக அடிச்சு அந்த குழந்தைய காப்பாத்திடுறாரு. எல்லாரும் "தின்னா நீதான் எங்களுக்கு கடவுள்னு" கால்ல விழுந்தா, அங்க நம்ம பத்திரகாளியோட பூசாரி வராங்க. "இந்த குழந்தைய காப்பாத்துனது திண்ணேன் கிடையாது. நான் வணங்குற அந்த தாய் தானா, காப்பாத்துனது அந்த கல்லு கிடையாது. நானு இந்த கிராமத்துல இருக்க எந்த குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இது திண்ணனோட வாக்கு" அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம திண்ண வேட்டைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம ஹீரோயின் நெமிலிய சந்திக்கிறாரு. அவங்க ஆத்துல குளிச்சுட்டு வந்து, அங்க இருக்க சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி பழங்கள்லாம் படைச்சுட்டு இருந்தா, இவர் அவங்க அழகுல மெய்மறந்து போய் நின்னா, அங்க வர்றவங்க, "யார் நீ? பார்க்கறதுக்கு மலைமாடு மாரி இருக்க. இப்படி நின்னு பார்த்துட்டு இருக்க, செஞ்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இவர் பதிலே பேசாம நின்னா, அவங்க டக்குனு அவங்க அம்மா கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு சொன்ன உடனே வேகமா கிளம்பி போயிடுறாங்க. அந்த கிராமத்தோட அரசி பனாரங்குங்கிறவங்க, அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களாவே ராணியோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ராணியோட பொண்ணு தான் இவங்க. நம்ம ராணிக்கு நெமிலி சிவனை இப்படி கும்பிடுறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்களுக்கு கலாச்சாரத்த சொல்லிக் குடுக்கறதுக்காக ஒருத்தர கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவர்ட்ட சொல்லி, "இவ எப்படியாவது சிவன கும்பிடுறத நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா, நம்ம நெமிலி பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட கேட்கறாங்க, "எனக்கு கனவுல டெய்லிக்குமே வாயுலிங்கம் வந்துகிட்டே இருக்கு சாமி. நான் எப்படியாவது வாயுலிங்கத்த ஒரு தடவையாவது தரிசனம் செய்யணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு செய்ய முடியுமான்னா?" "அதற்கு வாய்ப்பே கிடையாது. வாயுலிங்கத்துக்கு பக்கத்துல யாருமே போக முடியாது. பத்திரகணாசுங்கிற அந்த இன மக்கள் பார்த்தீங்கன்னா, காவலுக்கு இருப்பாங்கன்னா, அப்ப யாருதான் சாமி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்றதுன்னா, மகாதேவ சாஸ்திரிகள். அவரு அப்படியே சிவஸ்வரூபமா இருக்கக்கூடியவரு. 4 வேதங்களையும் நம்மளுக்கு கரைச்சு குடிச்சவரு. சிவனோட தீவிர பக்தன். அவர தவிர யாரு சிவலிங்கத்த பார்த்தது கூட கிடையாது.
அந்த ஊர்ல காவல் இருக்க மக்கள் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல நம்மளுக்கு அந்த சிவலிங்கத்து பக்கத்துல போக கூட முடியாது. இப்ப நம்ம மகாதேவ சாஸ்திரிகளை காமிச்சோம்னா, ஒரு கிலோமீட்டர் தள்ளியே காவலுக்கு வர்றவங்க எல்லாரையுமே நிப்பாட்டிட்டு, இவர் மட்டும் தனியா போய் தான் அந்த வாயுலிங்கத்துக்கு பூஜைய பண்றாரு. வம்சமா நாங்க மட்டுமே உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாயுலிங்கத்தோட ரகசியத்த பாதுகாக்கிறதுக்காக, நான் யார் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன், ஏன் உயிரை குடுக்கவும் தயங்க மாட்டேங்கிறாரு. இப்ப நம்ம திண்ணன் காட்டுல வேட்டைக்கு போயிட்டு உட்கார்ந்துருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கூட்டம் குதிரையில வர்றவங்க, வாயிலிங்கம் எங்க இருக்கு? எப்படி போகணும்னு கேட்டா, அந்த கல்லா இப்படியே போய் வடக்கு பக்கமா போங்கன்னு சொன்னா, அந்த கூட்டம் காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போன உடனே, அங்க இருக்க கிராமத்து பெண்கள பார்த்துட்டு, தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா, அந்த சத்தம் இவருக்கு கேட்டுருது. கேட்டுட்டு நம்ம திண்ணன் குதிரையில போனா, அங்க வர்ற எல்லாரையுமே வரிசையா அம்ப விட்டு கொல்றாரு. அந்த கூட்டத்தோட தலைவனையுமே கடைசியில கொன்னா, ஒருத்தன் மட்டும் அங்க குதிரையில இருந்து தப்பிச்சு போயிடுறான். அவன் மட்டும் போயிட்டு போறான் விடுனா, இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த கூட்டத்தோட தலைவர் சொல்றான், "நீ கொன்றிருக்கிறது யாருன்னு சொல்லி தெரியுமா? காளமுகாவோட தம்பிடா நானு. நான் 50 பேரோட வந்தப்பயே நீ அப்படியே விட்டிருந்தேன்னா, அந்த வாயுலிங்கத்த தூக்கிட்டு நாங்க பாட்டுக்கு இங்கேருந்து போயிருப்போம். நீ அநியாயமா என்னைய இப்ப கொலை பண்ணிட்ட. எங்க அண்ணன் வந்தானா இந்த காட்டையும் அழிச்சு இந்த கிராமத்துல இருக்க ஒருத்த விடாம அத்தனை பேரையும் கொன்னு குவிச்சிருவான்டானா, இவரு எவன் வேணாலும் வரட்டும்னு சொல்லிட்டு அவர் தம்பிய அங்கேயே கழுத்துல கத்திய இறக்கி கொன்றுறாரு. இப்ப நம்ம சரத்குமார் ஊர்க்கூட்டம் போட்டு காளமுகன் நம்ம ஊரை படையெடுத்து வரப்போறானா, ஊர் மக்கள் எல்லாம் பயந்தா நம்ம திண்ணை சொல்றாரு, நான் 1000 பேர் இல்ல 1,00,000 பேர் வந்தாலும் பாத்துக்கிறேன். நம்ம ஊர் மக்களோட வீரத்தை அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அங்க நம்ம மாரியம்மாள் வழக்கம் போல வந்து சொல்றாங்க, நான் தாய்க்கு ஒரு பூஜை போட்டே ஆகணும்னா, உன் தாய் வெறும் கல்லு, அந்த கல்லு வந்து காப்பாத்தாது, வில்லு அம்பு வச்சு நாங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கோவமா வழக்கம் போல இவரு அம்மா சமாதிக்கு போயிடுறாரு. அங்க நம்ம சரத்குமார் வர்றாரு, எனக்கு தெரியும்டா, நீ மனசு சரியில்லைனாலே அம்மா கிட்ட தான் வருவேன்னு சொல்லிட்டு, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஒரு கிராம மக்களால முடியாது. 5 கிராம மக்களும் ஒண்ணா சேரணும்னா, நம்ம 5 கிராம மக்கள் ஒண்ணா சேர வாய்ப்பே கிடையாது. அவன் அவன் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கானா, நான் வர சொல்லியிருக்கேன். எல்லா தலைவர்களையும் வச்சு பேசலான்னு சொல்லிட்டு, மொத்தமா 5 கூட்டத்தோட தலைவர்களையும் ஒண்ணா வர சொல்லியிருக்காங்க. அங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி பேசுறாங்க. அவங்க வர்றது வாயுலிங்கத்துக்காக. நான் எதுக்கு அதுக்காக சண்டை போடணும்னா, அவன் வந்தா நம்ம ஒரு கிராமத்த மட்டும் இல்ல, 5 கிராமத்தையும் சூறையாடாம விடமாட்டான். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் போராடணுங்கிறாங்க. அப்ப சரி, இதுக்கு யார் தலைவனா இருக்கலாம்னா, அந்த கூட்டத்திலேயே நம்மளுக்கு முண்டன் அப்படிங்கிறவருக்கு பையன் பேபுலுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா, ஒரு பாறாங்கல்லுலயே கதைய செஞ்சு வச்சா, அவன் கதையவே தூக்குறதுக்கே யாராலும் முடியாது. இந்த மாரி ஒரு வீரன் தான் எங்களுக்கு தலைவனா இருக்கணும்னா, அவனுக்கு 2 கிராம மக்கள் ஓட்டு போடுறாங்க. நம்ம திண்ணன 3 கிராம மக்கள் சேர்ந்து ஓட்டு போட்டோம்னா, அப்ப நம்ம திண்ணன் தான் தலைவன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம பேபுலி சொல்றாரு, "திண்ணன் உயிரோட இருந்தா தானே தலைவன் ஆவான். நான் அவன கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம நெமிலி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி பழங்கள் படைச்சா, அங்க வர்ற நம்ம திண்ணன் பார்த்தீங்கன்னா, அந்த பழத்த எடுத்து தின்னுட்டு, கல் எப்படி பழங்கள் சாப்பிடும்? மனுஷங்க தான் சாப்பிடணும்னா, நம்ம நெமிலி அவர வெட்ட வந்தா, வழக்கம் போல பாகுபலி பிரபாசன் தமன்னா மாரி 2 பேருக்கு இடையில சண்டையிலேயே ரொமான்ஸ் ஆயிருது. அதுலேருந்தே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பூசாரி மாரியம்மாள் பார்த்தீங்கன்னா, அதே சமயத்துல நம்ம சரத்குமார்ட்ட போய் எப்படியாவது திண்ணன கல்யாணம் பண்ணணும் தன்னோட மகளுக்குன்னு நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க பொண்ணு கேட்குறாங்க, "ஏம்மா இப்படி அவசர அவசரமா பண்ணேன்னா, திண்ணனுக்கு உன்னைய பிடிக்கவே பிடிக்காதுங்கிறாங்க. திண்ணன் இப்ப 5 கிராமத்துக்கு தலைவன் ஆயிட்டான். நீ அவன கல்யாணம் பண்ணா, நீ 5 கிராமத்துக்கு ராணி ஆயிருவ. எனக்கு அதுதான் வேணுங்கிறாங்க." ஆனா அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்ணனோட நண்பன லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தெரிஞ்ச உடனே நம்ம மாரியம்மாளு ஊருக்கு கண்டிப்பாக பலி குடுத்தாகணும். அதனால இவன் தான் நம்மளுக்கு பலி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பன கரெக்ட்டா பலி குடுக்க போனா, அது தெரிஞ்சு நம்ம திண்ணை வந்து தடுத்துட்டு, நான் இருக்க வரைக்கும் இந்த ஊர்ல இன்னொரு பலி நடக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா, அங்க எல்லா ஊர் தலைவர்களும் இருப்பாங்க. எப்ப காலங்காலமா கடைபிடிச்சுட்டு வர சம்பிரதாயம். இத எப்படி நீ தடுக்கலான்னு சொன்னா, இது சாமியே கிடையாது, வெறும் கல்லு. இந்த கல்லுக்கு நீங்க பலி குடுக்கறத நான் ஒத்துக்க முடியாதுன்னா, நம்மளோட சம்பிரதாயத்தையும் நீ தப்பா பேசுற, அதே மாரி சாமியும் தப்பா பேசுற. நீ எங்களுக்கு தலைவனா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்க பேபுலி பிரச்சனைய கிளப்பி விடுறாரு. "நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. அத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க இன்னொரு பலி நடக்கக்கூடாதுன்னா, நீ சம்பிரதாயத்த தடுக்கிற செய்யற. ஆனா நீ மட்டும் நான் கட்டிக்க வேண்டிய நெமிலிய காட்டுக்குள்ள ஃபுல்லா கூப்பிட்டுட்டு சுத்துறேன்னா." நம்ம நெமிலி சொல்றாங்க, "நான் திண்ணன தான் விரும்புறேன். நான் பெபிலிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு" சொன்னா, அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "ஒரு பொண்ணுக்காக 2 பேர் எப்ப போட்டிக்கு வராங்களோ, அவங்க 2 பேருமே சண்டை போடணும். சண்டை போட்டு எவன் நம்மளுக்கு ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பொண்ணுன்னா, நம்ம பெபிலிக்கும் திண்ணனுக்கும் சண்டை வச்சா, நம்ம திண்ணை அவர சாகுற அளவுக்கு அடிச்சிடுறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் இவர அடிச்சு தள்ளி விட்டுட்டு, "என்ன உங்க ஐயாவே வந்து அடிடா. நான் இந்த 5 கிராமமும் ஒண்ணா சேர்ந்து அவங்களுக்கு எதிரா போராடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்ப எல்லாரையும் பிரிச்சுருவ போல. மரியாதையா நீ இதுக்கு மேல என் கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிய போயிடுறான்னு" சொல்லிட்டு சத்தம் போட்டுறாரு. இப்ப நம்ம பார்வதி தேவியார் சிவபெருமான்ட்ட கேட்குறாங்க, "இவன்
உங்கள கல்லு கல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப சொந்த பந்தங்களையும் விட்டுட்டு அனாதை மாரி போயிட்டு இருக்கான். இவன் எப்படி உங்க பக்தனா மாறுவான்னு நீங்க சொல்றீங்கன்னா, இவன் எப்படி திண்ணனா இங்க வந்தான்னு சொல்லிட்டு உன்னோட ஞான கண்ணால பாரு. அப்ப தெரியும் இவன் யாருன்னு சொல்லிட்டுன்னு சொன்னா, மலைக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னன்னு தவம் இருக்க மாரி காட்டுறாங்க. அங்க இவருக்கு இடைஞ்சலா வர காட்டுப்பன்றிய இவர டக்குன்னு கொன்னா, அந்த காட்டுப்பன்றி உடம்புல 2 அம்பு இருக்கு. நம்ம மோகன்லால் சொல்றாரு, "அந்த காட்டுப்பன்றிய கொன்னது நானு. நீ கொன்னதா நெனச்சுக்காதண்ணா. ஐயா என் பேரு அர்ஜுனன். நான் இங்க தவம் செஞ்சுகிட்டு இருக்கும்போது எனக்கு அது இடைஞ்சல் பண்ணுச்சு. எனக்கு அந்த காட்டுப்பன்றி வேணாம். நீங்களே எடுத்துட்டு போங்கண்ணா." "ஓ! நீ தான் அந்த அர்ஜுனனா? உன்னைய விட ஒருத்தன் பலசாலியா இருக்கான் வில்வித்தைலங்கிறதுக்காக அவன் விரலையே வெட்ட சொன்னியே. உன்ன பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேனா? நீங்க என்னைய தேவையில்லாம அனாவசியமா பேசுறீங்கண்ணா. முடிஞ்சா நீ என்னைய ஜெயிச்சு பாரு. இங்கிருந்து அடுத்த மலையில இருக்க அந்த மரத்துக்கு மேல அம்பு விடணும். என்னைய விட உன் அம்பு முன்னாடி போயிருச்சுன்னா, நீ சொல்றத நான் கேட்கிறேன்னு சொன்னா, சரின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனனா இருக்க தென்னன் அம்பு விடுறாரு. அவர் அம்பு விட்டுட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா, அதுவரைக்கும் மோகன்லால் கையில அம்ப வச்சுக்கிட்டு இருந்தவரு, அதுக்கப்புறம் தான் விடுறாரு. இவர் விட்ட அம்பு நம்ம அர்ஜுனனோட அம்ப கிழிச்சிட்டு போய் அந்த மரத்துல போய் அடிச்சா, இவர் மிரண்டு போயிறாரு. எப்படி இது சாத்தியம்னு சொல்லிட்டு. சரி அம்பு வித்தையில தோத்து போயிட்டேன். முடிஞ்சா கத்தி சண்டையில என் கூட ஜெயிச்சு பாருன்னு, நம்ம மோகன்லால் சண்டை போட்டா, அதுலயுமே நம்ம அர்ஜுனனா இருக்கவரு தோத்து போயிடுறாரு. இது சாத்தியமே கிடையாதுன்னா, அப்பதான் பார்க்குறாரு, மோகன்லால் ரூபத்துல வந்திருக்கிறது நம்ம சிவபெருமான். அப்ப அவர் கேட்ட வரத்தினால தான் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் இந்த பிறவில நம்மளுக்கு தென்னனா பிறந்திருக்காரு. இப்ப நம்ம நெமிலியுமே பார்த்தீங்கன்னா, நான் விரும்பினது தென்னன தான். அதனால நான் அவர தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு, அங்க காட்டுக்குள்ளேயே வச்சு, அவங்களோட அம்மா சமாதி முன்னிலையில 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காட்டுக்குள்ளேயே ஒரு சின்னதா குடிசைய போட்டுட்டு, வாசல்ல ஒரு பெரிய ட்ரம்ஸையும் வைக்கிறாரு. இது எதுக்குன்னா, நான் காட்டுக்குள்ள இருக்கும்போது, இது நீ வேகமா 3 தடவ அடிச்சேன்னா, நீ ஆபத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு, எங்க இருந்தாலும் நான் உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு. நம்ம நெமிலி பார்த்தீங்கன்னா, கனவுல எப்பயுமே வாயுலிங்கத்த பார்க்குற மாரி கனவு காண்றதுனால, அத அப்படியே படம் வரைஞ்சு வச்சா, இங்க நம்ம தென்னன் கேட்குறாரு, "இது என்ன கல்ல படம் வரைஞ்சு வச்சிருக்கேனா? அப்படியெல்லாம் பேசாத மாமா. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேள வாயுலிங்கம் இப்படிதான் இருக்குமோ என்னமோ! என் வாழ்க்கையில ஒரு தடவையாவது நான் வாயுலிங்கத்த பார்த்துறணும். என்னைய நீ எப்படியாவது அங்க கூட்டிட்டு போயிறனா, நானு அந்த கல்ல பார்க்க உன்னைய கூட்டிட்டு போவேனா? வேற வேலை இல்லன்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப நம்ம சரத்குமார் மறுபடியும் 4 ஊர் தலைவர்கள கூப்பிட்டு அங்க மீட்டிங் போட்டுட்டு இருந்தா, அவங்கள காளமுகனோட ஆட்கள் சுத்தி வளைச்சுட்டாங்க. அவங்க எல்லாரையும் அங்கருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேகமா 2 மலைக்கு நடுவுல ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துக்கு அங்கிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு, இவர் எல்லாரோடையும் நம்மளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, காளமுகன் இவர் மேல வரிசையா அம்பு விட்டோம்னா, இவரால இதுக்கு மேல பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே, அந்த பாலத்த அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு, இவர் இறந்துடுறாரு. நம்ம தென்னன் இங்க வந்தா, அவரோட உடம்ப பார்த்துட்டு அப்படியே கண்ணு கலங்கி அழுகுறாரு. "அப்பா, நேரமாகிட்டே இருக்கு. அப்பாவோட உடம்ப நீ அடக்கம் செய்யணும்னு சொன்னா, எங்க அப்பாவ கொன்னவனோட தலைய எடுத்துட்டு தான் அவரோட உடம்ப நான் அடக்கம் செய்வேன்னு" சொல்லிட்டு, அங்க நேரா படையெடுத்து போறான். அங்க நம்மளுக்கு பயங்கரமா சண்டை நடந்தா, அந்த சண்டையில நம்ம காளமுகனோட தலைய துண்டா வெட்டி எறிஞ்சிடுறாரு நம்ம தென்னன். இப்ப அப்பாவோட உடம்புக்கு கொல்லி வச்சிடுறாரு. கொல்லி வச்சுட்டு அங்கருந்து கிளம்புனா, "எங்கப்பா போற? நீ தான்ப்பா இங்க ஊர் தலைவனா இருக்கணும்னா." "இல்ல, எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது கடைசியா சொன்ன வார்த்தை, நீ இந்த கிராமத்த விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டு, அவர் இல்லைனாலும் அந்த வார்த்தை சாகக்கூடாது. நான் இனிமே கிராமத்துக்குள்ள வரமாட்டேன்னு" சொல்லிட்டு, அவர் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னன் வந்துட்டு, "எம்மா பசிக்குது, எனக்கு சாப்பாடு எடுத்து வையி. என்ன நீ உட்காந்து இன்னும் அந்த கல்லு முன்னாடி பண்ணிட்டு இருக்கேன்னா?" "மாமா அப்படி பேசாத. இன்னைக்கு மகா சிவராத்திரி. இன்னைக்கு விரதம், நான் எதுவும் சமைக்க மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம விரதமா தான் இருக்கணும்னா." அங்க நம்மளுக்கு பால் பாயாசம் படைச்சிருக்கத பார்த்துட்டு, "ஏண்டி பால் பாயாசம் செஞ்சிருக்க, ஆனா எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்க. குடு அதன்னு" சொல்லிட்டு எடுத்து குடிக்க போனா, இவங்க கோவமா தள்ளி விட்டுறாங்க. "நான் சாமிக்காக படைச்சத நீ எடுத்து குடிக்கிறேன்னு சொன்னா, நான் கேட்கிறேன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு குடுக்காம நீ அந்த கல்லுக்கா படைச்சிட்டு இருக்கேனா? மறுபடியும் சொல்றேன், நீ கல்லுன்னு சொன்னேன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" அவங்க கோவமா சொன்னா, நம்ம தென்னன் கேட்கிறாரு, "நீ அப்பா, அம்மா எல்லாரையும் விட்டுட்டு என் கூட வந்த. ஆனா இப்ப பார்த்தேன்னா, என்னைய விட அந்த கல்லு தான் உனக்கு முக்கியம்னு சொல்றேனா? நான் இப்ப வேட்டைக்கு போய் மான வேட்டையாடிட்டு வருவேன். நீ எனக்கு அத சமைச்சு குடுத்தே ஆகணும்னு" சொல்லிட்டு தென்னன் சொல்றாரு. நம்ம நெமிலி சொல்றாங்க, "சிவனோட அருள் இல்லாம உன்னால ஒரு எறும்ப கூட வேட்டையாட முடியாது. அதையும் நான் பார்க்குறேன். இன்னைக்கு எனக்கு வேட்டை கிடைக்குதா, கிடைக்கலையான்னு" சொல்லிட்டு கோவமா நம்ம தென்னன் கிளம்புறாரு. அவரு எவ்வளவோ தேடி தேடி பார்க்குறாரு. அங்க காட்டுப்பன்றி இருக்கு. ஆனா அதுவும் குறி தப்பிருது. மான வேட்டையாட பார்க்குறாரு. அதுவும் குறி தப்பிருது. இவர் பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் குறியே தப்புனதில்ல. தொடர்ந்து குறி தப்புனதுல இவர் அப்படியே கடுப்பாயிட்டாரு. அதே சமயத்துல மலைக்கு மேல இருக்க நம்மளுக்கு வாயுலிங்கத்த காட்டுறாங்க. அந்த சாஸ்திரிகள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பூஜை பண்ணிட்டே சொல்றாரு, "இன்னைக்கு மகா சிவராத்திரி. கைலாயத்துல நீங்க நடனம் ஆடும்போது, அதே சமயத்துல இங்க நான் உங்களுக்கு பூஜை பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அத நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு" சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு.
நம்ம பார்வதி தேவியார் சிவபெருமான்ட்ட கேட்குறாங்க, ஒருத்தன் உங்கள கல்லுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம பட்னியா கிடக்குறான். இன்னொருத்தி நீங்க தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு விரதம் இருந்து உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. 3வது ஆளு உங்கள யாரு கண்ணுக்குமே காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின்னு சொன்னா நம்ம சிவபெருமான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இன்னைக்கு மகா சிவராத்திரிக்குள்ள இந்த திண்ணன் என்ன சிவையான்னு ஒரு தடவையாவது கூப்பிடலைன்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் என்கிட்ட வந்து அவன் சேரவே முடியாதுன்னா, சாமி இது என்ன சோதனைனா, எல்லா மாற்றத்துக்குமாக காரணம் ஒருத்தன் போய் சேருவானா, ருத்ரா அப்படின்னு நம்ம சிவன் கூப்பிடுறாரு. நம்ம பிரபாஸ் வேற லெவல்ல பூலோகத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. மனுஷன் ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கும் ஒரே நேரத்துல காட்சி அளிக்கிறாரு. முதல்ல எடுத்த உடனே நம்ம சாஸ்திரிகள்கிட்ட அவர் பார்த்த உடனே மிரண்டு போயிறாரு. ஏய், யார் நீ? யாரை கேட்டு இங்க வந்த? இந்த பாயிலிங்கத்துக்கிட்ட யாரும் வர முடியாது, பாவி உன்னோட கண்ணு பட்டுருச்சேன்னு சொல்லி சொன்னா, யாரும் வரக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு யார் அருகதை கொடுத்தானா? நான் 4 வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தேன். நம்ம ருத்ரா சொல்றாரு, நீங்க இந்த படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே பக்திங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் நம்ம சிவனுக்கு வச்சிருந்த பட்டு துணியில நெருப்பு பிடிச்சிருது. வேணா நான் ஒரு துணியை தரேன், அதை வேணா உங்க சிவபெருமானுக்கு சாஸ்திரங்களானா, கண்ட துணியெல்லாம் நான் சிவபெருமானுக்கு கொடுக்க முடியாதுன்னா நம்ம பிரபாஸ் அருமையான விளக்க சொல்றாரு. நீங்க கொண்டு வந்த துணி தான் நல்ல துணின்னு சொல்லி சொல்றீங்களா? நீங்க கொண்டு வந்த பட்டு துணி ஒரு பூச்சியிலிருந்து வந்தது. குளிப்பாட்டினீங்களே கங்கை நீர், அது மீனோட எச்சத்திலிருந்து வந்தது. நீங்க கொண்டு வந்த சுத்தமான பாலுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களே, அது எந்த கண்ணுக்குட்டி குடிச்ச எச்ச பாலுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்னா, என்ன அது நான் சிவபெருமானுக்கு எச்சிய படைக்கிறேன்னு சொல்லி சொல்றியானா? நம்ம ருத்ரா சொல்றாரு, நீங்க தான் உண்மையான சிவபக்தன் சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க மூஞ்சில எல்லாரும் கரிய பூசுற மாதிரி இங்க ஒருத்தன் கூடிய சீக்கிரம் வந்து சேர போறான்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்து நம்ம ருத்ரா நெமிலி கிட்ட நிக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம நெமிலி கேட்குறாங்க, சாமி யார் நீங்க? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னா, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு சிவபெருமான் முன்னாடி இருந்த பாயசத்தை எடுத்து குடிக்க போறாரு. சாமி இது நான் சாமிக்கு வச்சிருந்தது, நீங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னா, அட பசிக்குதுங்கிறேன்லம்மான்னு சொல்லிட்டு வேவேமா குடிச்சிடுறாரு. ஏன் இப்படி பண்ணீங்க? இது நான் சாமிக்காக படைச்சதுன்னா, ஆமா சாமிக்காக நீ விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு யாரை சொல்லி கொடுத்தா? எனக்கு என் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு யாரை சொன்னானா? அவங்களோட முன்னோர்கள்னா, அப்ப முன்னோருக்கெல்லாம் முன்னோர் நான் தான் சொன்னா, என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா கேட்டுருவியா நீங்கிறாங்க. இதை கேட்டோடனே நெமிலி, என் கணவர் மாதிரியே முட்டாள்தனமா நீங்களும் பேசுறீங்களேனா? ஆமாம்மா, சாமிக்கு செஞ்சுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கணவனுக்கு பாயாசம் கொடுக்க வேண்டியதும் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லையா? உன்னை எந்த சாமியை விரதம் இருன்னு சொல்லி சொல்லலை, நீ இருக்கிறேன்னா அது உன் விருப்பம். அதுக்காக அடுத்தவங்களையும் வற்புறுத்தி இருக்க சொல்லாத, அதுக்கு உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. சாமி, என் மாமாவை காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க உடனே வர சொல்லுங்க சாமினா. அடுத்து இங்கே இவரு தென்னாகிட்ட வராரு. என்னப்பா பொண்டாட்டியோட சண்டை போட்டு ஏதோ சோகத்துல இருக்க மாதிரி தெரியுதுன்னா, யோ நீ யாரியா? யாரு நெமிலி அனுப்புனாளா? சமாதானம் பண்றதுக்காக அனுப்பி விட்டாளானா? பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு எவனும் இங்க நிம்மதியா இருக்க முடியாதுன்னா, அதை நீ சொல்லாத. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் வேலையை மட்டும் பாரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புனா, கரெக்டா அங்க ஒரு கல் இருக்கும். அந்த கல்லு மேல காலை வைக்க போனா, ஏய் காலை வைக்காத, அது சிவலிங்கம் மாதிரி இருக்குன்னு ருத்ரா சொன்னா, சிவனா? வரட்டும், நேர்ல வரட்டும், எனக்கு நேருக்கு நேரா நின்று பதில் சொல்லட்டும்னா, உனக்கு சிவபெருமான் எதுக்கு நேர்ல வரணும்? நான் பத்தாதான்னு சொன்னா, நம்ம ருத்ரா கூட இவர் சண்டைக்கு போறாரு. ஆனா அவரை ஒரு அடி கூட அடிக்க முடியாம நம்ம தென்னா திணறுனா, நம்ம ருத்ரா ஒரே ஒரு அடியை அடிச்சு அவரை அங்க பக்கத்துல இருக்க அருவியிலேயே தள்ளி விட்டுறாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, நம்ம தென்னா கையால் அடி வாங்கின பெபிலி இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியாகி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டு அந்த நெமிலி எங்க? அவளை நான் அடைஞ்சே தீருவேனா? அது தப்பு நம்ம முறையிலே இல்லை. நம்ம நெமிலிக்கும் தென்னாக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா, கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் சும்மா விட மாட்டேனா? நீ செய்யறது தப்பு. எப்ப தென்னா கையால் அடி வாங்கினியோ அப்பவே நீ செத்துட்டேனா, என்னைய நீ தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொந்த அப்பாவையே தலையில கல்லை போட்டு கொன்னுட்டு இங்க நம்ம நெமிலியை தேடி காட்டுக்குள்ள வராரு. அதே சமயத்துல நீச்சல் அடிச்சுட்டு நம்ம தென்னா பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேல வந்தா, அது கரெக்டா பாயிலிங்க இருக்க இடம். அங்க நம்ம ருத்ரா நிக்கிறாரு. இவர் கோவமா சண்டை போட வந்தா, இவர் டக்கு டக்குன்னு அவர் அடிச்சு தள்ளி விடுறதுல அங்க இருக்க விபூதியில விழுந்து வில்வ இலையில விழுந்து கடைசியில தேங்காயை தூக்கி எறிஞ்சா, அந்த தேங்காவும் கரெக்டா பாயிலிங்கத்துக்கு மேல படுது. ஒரு வழியா இன்னைக்கு மகா சிவராத்திரி பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டியேன்னு சொல்லிட்டு ருத்ரா சொன்னா, என்ன சொல்ற நீனா? ஆமா, காலையில இருந்து விரதம் இருந்த, இப்ப அருவியில குளிச்சுட்டு கரெக்டா வாயிலிங்கத்திட்ட வந்து விபூதியை பூரா மேல பூசிக்கிட்ட, வில்வையால பூஜை பண்ணிட்ட, இப்ப பாரு கடைசியா உன் கையால தேங்காயை உடைச்சிட்ட, விரதம் நல்லபடியா முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னா, நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க நம்மளுக்கு நெமிலியை காட்டுறாங்க.
நம்ம வில்லன் பெபிலி பார்த்தீங்கன்னா, அங்க போய் அவங்கள எப்படியாவது அடையணும்னு சொல்லி பார்த்தா, அவங்க அங்கருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போறாங்க. அந்த மோள் அடிக்கிற சவுண்ட் கேட்டவுனே, இவரு நெமிலின்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்க ஓடுறாரு. நம்ம நெமிலி அவர்ட்டருந்து தப்பிச்சு வரும்போது, காட்டுல தடுமாறி விழுந்து அப்படியே மயக்கம் போட்டுர்றாங்க. நம்ம ருத்ரா இங்கேருந்து அவரோட ஞான கண்ணால பார்த்துட்டு இருந்தவரு, பெபிலி ஓடி வர்றத பார்த்துட்டு, இவரோட சக்திய பயன்படுத்தி கைய காமிச்சா, அங்க ஒரு ராட்சச சிலந்தி வருது. அந்த ராட்சச சிலந்தி வந்து, அங்க நம்ம பெபிலிய மொத்தமாவே வலையில கட்டி மரத்துக்கு மேல தூக்கிருது. அத விட பெருசா ராட்சச ஒரு நாகம் வருது. மொத்தமாவே பெபிலிய அங்க நம்மளுக்கு முழுங்கிருது. அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய காட்டு யானை வந்து, அங்க நம்ம நெமிலிய தூக்கிட்டு போறத காட்டுறாங்க. நம்ம தென்ன காட்டுக்குள்ள தேடி வந்தா வீடெல்லாம் எரிஞ்சிருக்கு. இவர் தேடி போகும்போது அந்த ராட்சச நாகம் போனதுக்கான தடத்த பார்க்குறாரு. மிகப்பெரிய சிலந்தி இருந்ததுக்கான அடையாளத்த பார்த்தா, அதே சமயம் யானை இருந்த கால் தடத்த பார்த்துட்டு, இவர் மிரண்டு போய் மறுபடியும் இதே வாயுலிங்க இருக்கிற இடத்துக்கு வராரு. நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன். என் நெமிலிய காணோம். ஆனா ராட்சச நாகம் இருந்த தடத்த பார்த்தேன். ராட்சச சிலந்தி இருந்ததையும் பார்த்தேன். இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இந்த காட்டுல எதுவுமே இல்லைன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியாம எவ்வளவோ இருக்குங்கிறது எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி கண்ணு கலங்கிட்டு உட்கார்ந்திருந்தா, நம்ம ருத்ரா சொல்றாரு, "இதோ சிவையா இருக்கார்ல, அவர் கேட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டாரு. அதுவும் நீ மகாசிவராத்திரி பூஜை வேற முடிச்சிருக்க. வேணும்னா அவர்ட்ட கேட்டு பாரு. நெமிலி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு" சொன்னா, அதுவரைக்கும் வேண்டாதவரு, "சிவையா, என் நெமிலிய எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு குடு" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கி வேண்டுறாரு. வேண்டுன செகண்டுக்கு அந்த காட்டு யானை நம்ம நெமிலிய கொண்டு வந்து அங்க போட்டுருது. நம்ம ருத்ரா பார்க்குறாரு. நான் வந்த வேலை முடிஞ்சுச்சு. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு இவன் சிவையான்னு கும்பிட்டுட்டான் உங்கள. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருத்ரா அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு. நம்ம நெமிலிய எழுப்பிட்டு, இங்க பாரு, இதுதான் வாயுலிங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ருத்ராவை தேடி பார்க்குறாரு. அவர் அங்கேருந்து மறைஞ்சிட்டதுனால எங்க போனாருன்னே தெரியல. இவங்க அப்படியே கண்ணு கலங்கி வேண்டிட்டு இருக்காங்க. நான் கனவுல பார்த்தா அதே வாயுலிங்கம் தான் இதுன்னா, மாமா என்னை டெய்லிக்கு அங்க கூட்டிட்டு வரியா? நான் பூஜை பண்ணணும்னா, நீ எதுக்கு டெய்லிக்கு வர? நான் இந்த வாயுலிங்கத்த நம்ம இடத்துக்கே தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அந்த லிங்கத்த கட்டி புடிச்சு தூக்க போறாரு. கட்டி புடிச்ச செகண்டுக்கு இவர் மனசுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றம் வந்து, அப்படியே கண்ணு கலங்கி அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய சிவபக்தன் ஆயிடுறாரு. டெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க போய் லிங்கத்துக்கு கொடை பிடிக்கிறதும், குளுருனா நம்மளுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறதும், அபிஷேகம் பண்றதுக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு, கையில தண்ணி எடுத்துட்டு வந்தா இதாயிடுதுன்னு சொல்லிட்டு, வாயிலேயே தண்ணி எடுத்துட்டு வந்து, வாயில இருக்க தண்ணிய வச்சே கொப்புளிச்சு அந்த லிங்கத்த குளிப்பாட்டுவாரு. இது ஃபுல்லா கண்ணப்பர் உண்மையிலேயே செஞ்ச விஷயம். டெய்லிக்கு அங்கேயே பூஜை பண்றாரு. விடாம சிவபெருமான வழிபட்டுட்டு இருக்காரு. தன்கிட்ட கிடைக்கிறது பழங்களா இருந்தாலும் சரி, மாமிசமா இருந்தாலும் சரி, அத கொண்டு வந்து சிவபெருமானுக்கு படைச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு அப்படிதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மாமிசத்த எடுத்து சிவபெருமானுக்கு படைச்சிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம சாஸ்திரிகள் கரெக்ட்டா வராரு. வந்துட்டு, "யார்றா நீ? நீ என்னடா இங்க பண்றேன்னு?" கேட்டா, "ஐயா கத்தாதீங்கய்யா. கரெக்ட்டா இவ்வளவு நேரம் என் சிவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நீங்க கத்துனோனே பாருங்க சாப்பிடுறத நிப்பாட்டிட்டாருன்னா, அட பாவி! மாமிசத்தையா அவருக்கு படைச்சிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க காவலுக்கு இருக்கவங்கள கூப்பிடுறாரு. அங்க காவலுக்கு இருக்கவங்க வேகமா வந்த உடனே நம்மளுக்கு வாயுலிங்கத்த பார்த்த உடனே அப்படியே கை கால்லாம் நடுங்கி போய் கையெடுத்து சாமிய கும்பிட்டா, நம்ம சாஸ்திரி கோவமா, "உங்கள சாமி கும்பிடவா வர சொன்னேன்? இங்க பாருங்க, இவன் இங்க வந்து பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கான். என்னதான் காவ காக்குறீங்க? அன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்தா, இன்னைக்கு இவன் வந்திருக்கானா? அவரு, தென்னா நீ இங்க இருக்கக்கூடாது. வந்துரு தென்னான்னு" சொன்னா, "ஐயா பொறுங்கய்யா, நான் சிவபெருமான் சாப்பிட்டோன்னே இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு" சொன்னா, "என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவனை இழுத்து அடிங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம தென்னாவ இழுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவ்வளவுதான். நம்ம சிவபெருமானோட கண்ணு இங்க சிவலிங்கத்துல டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு அதுலேருந்து கண்ணீர் தார தாரையா ஊத்துனா, அதுவரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்த நம்ம தென்னா, "பாவிகளா! இங்க பாரு, என் சிவ ஐயா கண்லேருந்து கண்ணீரு. விடுங்கடா என்னையன்னு" சொல்லிட்டு ஒரே தள்ளா அத்தன பேரையும் தள்ளிட்டு வேகமா ஓடி வந்து அங்க கண்ணீர துடைக்கிறாரு. அப்பதான் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, அந்த லிங்கத்துல கண்ணு திறந்திருக்கத. மிரண்டு போய் நின்னு பார்த்துட்டு இருந்தா, இவர் கண்ணீர துடைச்சிட்டு இருக்கும்போதே, அந்த கண்ணுலேருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. "ஐயா சிவையா! என்ன ரத்தம் வடிஞ்சுகிட்டு இருக்கு. ஐயய்யோ! நான் என்ன பண்ணுவேன்னே சொல்லி தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ சொல்லிக் குடுத்தது தான். அதையே நான் இப்ப செய்றேன். எப்ப நீ கணேசனோட தலைய எடுத்துட்டு, அதுக்கு பதிலா யானையோட தலைய வச்சியோ, இப்ப என் கண்ண எடுத்து உன் கண்ணுல வச்சோன்னா, அந்த ரத்தம் நின்றும்ல." அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த அம்ப வச்சு வேகமா அவரோட கண்ண நோண்டி அங்க வைக்கிறாரு. அத பார்த்த உடனே அத்தன பேரும் மிரண்டு போயிடுறாங்க. நம்ம நெமிலி மயங்கியே கீழ விழுந்துடுறாங்க. எல்லாருமே அப்படி கண்ணு கலங்கி அழுதுட்டு இருந்தா, "ஐயா பாருங்க ரத்தம் நின்றுச்சுன்னு" சொல்லிட்டு அவர் ஒத்த கண்ணுல ரத்தம் வடியிறதோட நம்ம தென்னா பேசிட்டு இருந்தா, டக்குன்னு இன்னொரு கண்லயும் ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. "ஐயய்யோ! இன்னொரு கண்லயும் ரத்தம் வடியுதே! நான் என்ன பண்ணுவேன்? சிவையா கோச்சுக்காத.
நானு இந்த கண்ணையும் தூக்கி உனக்கு வச்சிடுறேன். ஆனா, உன் கண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால கால்ல வச்சு அடையாளம் வச்சுட்டு, நானு மறுபடியும் இந்த கண்ண தூக்கி வச்சிடுறேன். நீ எதுவும் நெனச்சுக்காத, கோச்சுக்காதன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ண தோண்ட போறாரு. ஆனா தோண்டுறதுக்கு முன்னாடி, "சிவய்யா, உன்னைய இதுக்கு மேல நான் பார்க்க முடியாது. என் 2 கண்ணையும் உன்ட்ட குடுத்துருவேன். நான் உன்னைய கடைசியா பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்கி அழுதுட்டு, "அதே மாரி உன் நெற்றி கண்ணையும் திறந்து ரத்தம் வர வச்சுறாத. என்ட்ட 2 கண்ணு தானே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு கண்ணையும் தோண்டி நம்ம சிவபெருமானுக்கே வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே கட்டி புடிச்சு அழுதா, நம்ம சாஸ்திரி மிரண்டு போய் கண்ணு கலங்கி அழுகுறாரு. அவர் அப்படியே சிவபெருமான நோக்கி பயங்கரமா மந்திரம் சொல்லி அப்படியே பூரிச்சு போய் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், நம்ம சிவனும் பார்வதியும் விஸ்வரூப தரிசனமா அங்க லிங்கத்து முன்னாடி தோன்றுறாங்க. அங்க தென்னாக்கு கண்ணு குடுத்ததோடு இல்லாம, இந்த காளகஸ்தியில உன்னோட பக்திய நிரூபிக்கிற வகையில, உனக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு எப்பயுமே பூஜை நடக்கும்னு சொல்லிட்டு வரமும் குடுத்துடுறாங்க. நம்ம தென்னா ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறாரு. "உங்கள தரிசிச்ச இந்த கண்ணால வேற யாரையும் நான் பார்க்க விரும்பல. என்னைய கூட்டிட்டு போயிருங்க ஈசனே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமானோடயே அவர் ஐக்கியமாயிடுறாரு. ஓம் நம சிவாய! கிளைமாக்ஸ்ல இதே சவுண்டு தாங்க தியேட்டர் ஃபுல்லா கேட்டுச்சு. உண்மையிலே அருமையான படம். ஃபுல்லா அரிச்சிருச்சு. முடிஞ்சா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு